தென்காசி பக்கத்துல காட்டுக்குள்ள ஒரு பாறை சரிவுல இருக்கிற முக்கியமான பாண்டியர் காலத்து கல்வெட்டை பார்த்து பதிவு செய்ய வந்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த முக்கியமான கல்வெட்டு தம்பி தங்கப்பாண்டியன் கல்லில் பட்டு திரு முனிராஜ் வானாதிராயர் அவர்கள் மூலமா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டை பத்தி கேள்விப்பட்டு முனிராஜ் சார் கிட்ட வழி கேட்டப்போ தம்பி தங்கப்பாண்டியனோட உதவியை கேட்க சொன்னாங்க. இப்போ தம்பி தங்கப்பாண்டியனோட வழிகாட்டுதல்ல அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்னையா ஓவர் பில்டப்பா இருக்கு, அப்படி என்ன கண்டுபிடிக்க முடியாத கல்வெட்டு அப்படின்னு உங்க மனசுல தோணுதா? தென்காசியில் இருக்கிற அனந்தபுரம் ரயில்வே கிராசிங்ல இருந்து செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் வழியா அங்க போற பாதையை பதிவு செஞ்சிருக்கேன். நீங்களே பாருங்க, எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே புரியும். இந்த இடம் வரைக்கும் தான் வண்டியில் வர முடியும். இதுக்கப்புறமா நடந்து தான் போகணும். வீடியோவை சுருக்கமாக முடிக்கணுங்கிறதுக்காக பயண காட்சிகளை மட்டும் 4 மடங்கு வேகத்தில் வச்சு எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட யூடியூப் செட்டிங்கில் 0.25x அப்படிங்கிற வேகம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த இடத்த பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் வழிகாட்டினதுனால அனந்தபுரம் ரயில்வே கிராசிங்ல இருந்து இந்த இடத்துக்கு 15 நிமிஷத்தில் வந்துட்டோம். அவங்க கூட வந்தப்பவே வழியை கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அவங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கிட்ட வந்துட்டோம். அதோ அந்த தூரத்தில் தெரிகிற பாறையில தான் கல்வெட்டு இருக்கு. நாம தேடி வந்த பாண்டியர் காலத்து கல்வெட்டு இதுதாங்க. ரொம்ப கிட்ட வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கே எழுத்துக்கள் தெரிஞ்சுது. 60% கல்வெட்டு முள்ளு புதரு மண்ணுக்கு கீழே மறைஞ்சிருக்கு. சுத்தம் பண்ணாதான் படிக்க முடியும். சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி கல்வெட்டு நாங்க பார்த்தம்போது என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா மாவை தேய்ச்சி கல்வெட்டுல என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த சுற்றி பாருங்களேன். சுற்றி ஆளாரவமே கிடையாது. 1-2 இடையர்கள் தவிர இங்கே யாருமே வரமாட்டாங்க. நம்ம தனியாக வந்தாலும் இந்த கல்வெட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். முழு பாதையும் காணொலியில் பதிவு செஞ்சுருக்கேன். அது தவிர டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனையும் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தம் பண்ணி மாவை போட்டாச்சு. வாங்க கிட்ட போய் கல்வெட்டு என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது முதல் வரி. தொடர்ந்து 2, 3, 4, கடைசியில் அங்கே நானா மாதிரி தெரியுது பாருங்க, அது 5. கல்வெட்டில் நீளமான 5 வரிகள் இருக்கு.
முதல் வரி ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்டு 4வது மாசி மாதம் நாள். இரண்டாவது வரி திருக்குற்றாலத்து மாசபையோம் வைகுந்த வளநாட்டு பெரும்பழஞ்சிக்குடி நாயன் கருமாணிக்காழ்வார் உடையார் திருக்குற்றாலமுடைய நாயனார். தொடர்ந்து 3வது வரியில கோயில் திருக்காமக்கோட்டத்து பெரிய நாச்சியாருக்கு தேவதானமாக புலியூர் பாக்கல் கொண்டிட்ட நாட்டின் இகழ்வா மணநாட்டின் அப்படின்னு இருக்கு. 4வது வரி திருச்சூலக்கல்லுக்குட்பட்ட நன்சைக்கும் புன்சைக்கும் மற்றும் எப்பேற்பட்ட கடமை வரைக்கும் பிரமாணமாக அப்படின்னு இருக்கு. கடைசி வரி ஆண்டு ஒன்றுக்கு கடமையாக கொள்ள கடவதான அப்படின்னு போட்டு இப்பணம் 17க்கும் ஆண்டுதோறும் கொள்ள கடவதான அப்படின்னு முடியுது. இருங்க, மன்னரோட பேரை மட்டும் தெளிவாக காமிச்சிட்டு கல்வெட்டு செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, கோமார பன்மரான அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ வரைக்கும் மண் மூடிடுச்சு. விரல் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்டு அப்படின்னு வரும். தொடர்ந்து 4வது அப்படிங்கிற இடத்துல 4 அப்படிங்கிறதுக்கு தமிழ் எண் 4 பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கல்வெட்டோட விளக்கம் என்ன அப்படின்னா, பிற்கால பாண்டியரான தென்காசி பாண்டியர் மரபில் வந்த குலசேகர பாண்டியரோட காலத்துல திருக்குற்றாலத்து மகாசபையார்கள் வைகுந்த வளநாட்டின் பெரும்பழஞ்சிக்குடி நாயன் கருமாணிக்காழ்வார் மூலமாக திருக்குற்றாலம் கோயிலில் இருக்கிற திருக்காமக்கோட்டத்து பெரிய நாச்சியாருக்கு புலியூர் நாட்டில் இருந்த நஞ்சை புஞ்சை நிலங்களை அதற்குண்டான எல்லா வரிகளையும் நீக்கி தேவதானமா கொடுத்திருக்காங்க. இப்போ இருந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கல்வெட்டு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்வெட்டு அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த கல்வெட்டு நம்ம கையில இருந்து மறைஞ்சே போயிடலாம். இந்த இடத்துல பாருங்க, ஆட்சி ஆண்டு 4வது அப்படின்னு தமிழ் எண்ணில் எழுதியிருக்காங்க பாருங்க. சரி, எதுக்கு ஊருக்கு வெளியே ஒரு மலைக்கரட்டில் இந்த இடத்துல இந்த கல்வெட்டை மன்னர் வெட்டி வச்சிருக்காருன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருதா? இந்த சின்ன பாறைச்சரிவு ஒரு நிலத்துக்கு நடுவில் இருக்குங்க. ஒருவேளை இந்த பாறை அவங்க தானமா கொடுத்த நிலத்தோட நடுவுல இருந்திருக்கலாம். அதனால இந்த இடம் தானமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு குறிக்கிறதுக்காக அந்த நிலத்துல இருந்த பாறையிலேயே கல்வெட்டை மன்னர் செதுக்கி இருந்திருக்கலாம். எந்த மன்னரோட காலத்துல யாரு எந்த கோயிலுக்கு என்ன தானமா கொடுத்தாங்க, அதுக்கு விதிக்கப்பட்ட வரி எவ்வளவு அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்ட கல்வெட்டு. பக்கத்திலேயே ஒரு குளக்கரையும் இருக்கு. இந்த குளத்தை சமீப காலம் வரைக்கும் பயன்படுத்தினதுக்கான தடயங்களும் இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அது மகிழ்ச்சியான விஷயமா வருத்தப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு எனக்கே தெரியல. வாங்க என்னன்னு சொல்றேன். இந்த பாறையில அதை உடைக்கிறதுக்காக வெடி வச்ச தடயங்கள் தெரியுது. வெடி வச்சு உடைக்கப்பட்டிருந்தாலும் பாறையில இருக்கிற கல்வெட்டு தப்பிச்சிருச்சே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த கல்வெட்டு தவிர இன்னும் எத்தனை கல்வெட்டு உடைக்கப்பட்டதுனால அழிஞ்சு போச்சோன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கே தெரியல. இங்க பாருங்க, வெடிமருந்து வச்சதுக்கான தடயம். கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நான் வைக்கிற பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரி வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். இணைந்தே இருங்கள். நன்றி.